வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில், ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. இதன் காரணமாக உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தடுமாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் பற்றிய சிந்தனைகள் அதிக அளவில் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் சோர்வுத்தன்மையும் சோம்பல் தன்மையும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வியாபார ரீதியாக சில புதிய முயற்சிகளை ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் 5 நாள் பொறுமையாக இருங்க. நல்லது நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்றைக்கி எந்த விதமான பூமி தொடர்பான விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை 4 மணி வரை 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனால் மனசில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலை 5 மணிக்கு மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதனும் நீச்சமாக இருக்கார். 4ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதியும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது. ரோகத்தை ஏற்படுத்துகின்றது. உடல் ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான பலன்கள் அமைகின்ற நாளாக இருந்தாலும் வீண் பழி சுமத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்கள் உங்களின் மீது வீண் பழி சுமத்துவார்கள். அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் என்ன பேசினாலும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை. எதிரித்தன்மையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். முன்கோபம் அதிகரிக்கும். தவறான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சற்று கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான கிளேசம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. மனசில் அறிவுத்தன்மையோடு செயல்படணும்னு நினைப்பீங்க. ஆனால் செயல்பாடுகளில் அது எதிர்மறையாக இருக்கும். மந்தத்தன்மையோடு செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் என்னமோ பெருசாக வியாதி வந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைப்பீங்க. அந்த ரெஸ்ட்டும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கும். மனச்சோர்வு அதிகரிக்கும். தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சனியின் பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார். தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய வகையில் ஏற்படுத்தி அலைச்சலை ஏற்படுத்துகிறாரு. இது சாயந்தரம் 4:52 வரைக்கும் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பில்லை. பட் இருந்தாலும் ஒரு விதமான தடுமாற்றம். பூமி தொடர்பான வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். மாலை 4:52 சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய, வியாபாரத்தில் இருந்த கவலைகள் விலகுகின்ற ஒரு நல்ல செய்தி வருகின்ற ஒரு சிறப்பான நாள், சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். வியாபார அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த எதிரிகளின் தொல்லை அகலக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிரித்தன்மை அல்லது எதிர்மறை செயல்பாடுகள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்கள் செய்யும் திரைமறைவு வேலைகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை பளு காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் தான் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, உங்களுக்கு இருந்து வந்த சுமைகள் விலகுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செலவுகள் ஏற்படுறது உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இருப்பினும் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருந்து அதன் மூலமாக பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, விரயமாகாமல் பார்த்துக்கோங்க. இன்று மாலைக்கு பிறகு உங்கள் வியாபாரம் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வியாபார முயற்சியில் ஈடுபடுவதற்குண்டான சூழ்நிலைகள் நண்பர்கள் மூலமாக கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
மிதுன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம், பணவரவு, புதிய உறவினர்களின் சேர்க்கை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிற ஒரு நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும், உறவினர்களின் வருகை காரணமாக இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலை 4:52 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் அறிவை பயன்படுத்தி வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். அதிக அலைச்சல் ஏற்படும், அதனால் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற, வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனலாபம் அதிகரிக்கும், பண வரவுகள் ஏற்படும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் லாபஸ்தானத்தில் குரு ராகு சேர்க்கை உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் வாய்ப்பை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு வேலைப்பளு அதிகரிக்கும். திடீர் வெளியூர் பிரயாணங்கள், நண்பர்களுடன் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். காதல் வயப்பட்டவர்கள் மனதில் இருக்கும் அந்த பாசத்தையும் காதலையும் வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக ஒன்றிணைவதற்குண்டான எதிர்பாலினத்தவர்களுடன் காதல் வயப்பட்டுள்ளவர்கள் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாளாக இருக்கும். முடிஞ்சதுன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டிலையும் உங்கள் காதலை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் திருமண விஷயம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தாரின் ஒப்புதலுடன் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். இன்று மாலைக்கு பிறகு சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷம் நிறைந்த நாள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு, குரு பார்வையில். அதனால் தெளிவான சிந்தனை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியமான வாக்குவாதங்கள் ஏற்படும், அதன் மூலமாக உங்களுடைய சாதுரியத்தை வெளிப்படுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மாலைக்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிற சந்திரனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலர் வீட்டுக்கு தேவையான தங்க நகைகளை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை தருகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தின் காரணமாக உங்களுக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கோ ரிவார்டு கிடைக்கிறதுக்கோ யோகம் ஏற்படுகின்றது. அதன் மூலமாக நற்செய்திகள் வரும், தன வரவு ஏற்படும். கேஷ் அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சிலருக்கு பொது வாழ்க்கையில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் வெளி உலகுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளும் உங்களை போற்றக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது. வார்த்தைகள் மூலமாக அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் ஏற்படும். வார்த்தைகள் அதிகமாக செலவாகிறதுனால இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தன வரவு ஏற்படும். நிறையா வளவளான்னு பேசுகிறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறையா பேச பேச தனவரவு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். அதே சமயம் நல்ல தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கார், சூரியனோடு சேர்ந்திருக்காரு. தூக்கத்தில் கூட உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அதன் மூலமாக உங்களை பார்த்து அடுத்தவர்கள் பெருமையோட பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் புதாதித்ய யோகம். இன்று குடும்பம் வலுப்பெறும். குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். முன்ஜென்ம பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை ஏற்படும் ஒரு நல்ல நாள்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வுகள் உங்களுக்கு மன நிம்மதியை வழங்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுவதற்கும் சமூக அந்தஸ்து உயர்வதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனசில் ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது, அந்த கவலையை போக்குறதுக்கு உண்டான மருந்து உங்கள் கையில் தான் இருக்குங்கிறது நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துறையோ இல்லை உங்களுடைய சக பணியாளர்களோ உங்களுக்கு சில தவறான செய்திகளை பரப்புவதற்கு சொல்லுவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் சொல்லை கேட்டு நீங்கள் அதை நம்பி ஏதாவது தவறான முடிவெடுக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு தட்டி பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். பதவி உயர்வு கிடைக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால லாபங்கள் பெருகும், மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய செல்வாக்கு உயர்வதை பார்த்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படும். இரண்டு தொழில் பண்ணுறவங்க, அதாவது ஆஃபீஸில் வேலை பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று சைட் பிஸ்னஸ் வளரும். உங்களுடைய உத்தியோக மேன்மை அதன் மூலமாக வளர்ச்சியை சந்திக்கும். கன்னி ராசி, விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கார். சாயந்தரம் 4:52 வரைக்கும். அது வரைக்கும் சுப செலவுகள் வீட்டில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும், அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 4:52 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு நீங்கள் செஞ்ச செலவுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், மன நிறைவுடன் செயல்படக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி மீண்டும் சொந்த ஊருக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதன் மூலமாக உங்களுக்கு உள்ளூரில் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காலையில் உங்களுக்கு சில நண்பர்களின் சந்திப்பு நிகழும். அவர்களால் உங்களுக்கு சில புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுப்பார்கள் அல்லது அறிவுரை கொடுப்பார்கள். ஆனால் அது சாயந்தரமாக 4:52 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தி உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அந்த வெற்றிக்காக செலவு பண்ணுவீங்க, ஆனால் அந்த வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும். பட் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இளைய சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்துகின்றது. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். துலாம் ராசி, லாபஸ்தானத்தில் செல்வாக்கை தரக்கூடிய வகையில், செல்வாக்கில் ஒரு சின்ன சங்கடத்தை தரக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கவலையை பரிசாக கொடுத்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக கவலையை கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். ஆனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே கவலைகள் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், சொந்த ஊருக்கோ இல்லை வேறு ஊருக்கோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலை வாசஸ்தலங்களுக்கு அல்லது தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வருவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான மனநிலை ஏற்படுறதுக்காக இந்த டிராவல் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் குழப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தவறான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு அவமரியாதையை நீங்களே தேடிக்கொள்ளும் சூழ்நிலை இருக்குது. சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு ஓரத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு வைராகியம் இல்லாத ஒரு கவலை ஏற்படுத்தும், அவங்கெல்லாம் வளர்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் உங்களுடைய சுய முயற்சி தேவை. அந்த முயற்சி இல்லைன்னா வளர்ச்சி உங்களுக்கு வராது. சாயந்தரத்துக்கு மேலே மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற ஒரு சங்கடமான நாள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கே தெரியல, அதனால் உங்களுக்கு சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். அவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. சில தவறு செய்பவர்களை கண்டும் காணாமல் நீங்கள் விலகிச் செல்வது உங்களுக்கு மரியாதையை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற ஒரு சங்கடமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொல்வாக்கினால் செல்வாக்கு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சொல்வாக்கு தான் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பெயரையும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் யாரையாவது கிண்டல் பண்ணுறதா நினச்சி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால அவர்கள் உங்களின் ஆலோசனைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்ஃபேக்ட் இன்றைக்கி அவங்கக்கிட்டேருந்து ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. அது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கும் கூடிய யோகமான நாளாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் நிச்சயம் நடந்திருந்தால் திருமணமே நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது. ஆனி மாதம்ன்ட்டு கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு அந்த ஆனி மாதம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால திருமணம் கைகூடும் வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உங்களுடைய வார்த்தைகளால் அடுத்தவர்களின் கவலைகளை போக்குகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் வசப்படுத்தக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்குது. அதை நல்லா பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பில்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு தாயாரின் சந்தோஷமான செய்திகள் மன நிம்மதியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வட்டி கட்டுற சூழ்நிலை ஜாஸ்தியாகுது. அதனால் தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா சிக்கல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட், மெத்தன போக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. மாலைக்கு பிறகு சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கும். தனுசு ராசி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. சாயந்தரம் 4:52 வரைக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு சில தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு செவ்வாய். அதனால் அனாவசியமான அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலரை அவமதித்து பேசுவதன் மூலமாக எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளும் இருந்தாலும் இன்று வருமானம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பண தேவைகள் பூர்த்தியாகும். மாலை 4:52 மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வருகின்ற வேளையில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற தசமஸ்தானாதிபதியான புதன் சூரியன் சேர்க்கை புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால ஆலோசனைகள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களிடமிருந்து அல்லது பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து. இதன் மூலமாக தொழில் விருத்திக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்பட்டு புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை பெருமையை ஏற்படுத்தும். ஆனால் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். நண்பர்கள் ஆலோசனை தருவார்கள். வாழ்க்கை துணையிடம் பேசினா அவங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கலாம். ஆனால் அதிகார மமதியோடையோ இல்லை திமிருத்தனத்தோடு இருந்தால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க.
அடுத்தவங்களுக்கும் அறிவு இருக்குங்கிறத புரிய வைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. இன்று மாலை 4:52 வரைக்கும் சந்திரன் 8ஆம் இடத்துல சனி மற்றும் குருவின் பார்வையில் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காதீங்க. குறிப்பாக குடும்ப விஷயம், பண விஷயம், அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்குற விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் என்ன சொன்னாலும் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் எதிரிகளிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 4:52 பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற சந்திரனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தையின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு தன வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால தேவையான விஷயத்தில் சற்று உடனே பணத்தை வாங்கிக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயத்துக்கு செலவை குறைக்கிறது நல்லது. பூமி தொடர்பான விஷயம் லாபமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால தவறான பூமியை வாங்கிறது இல்லை தவறான நபரிடம் உங்களுடைய பூமியை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும் இல்லாட்டி சிக்கல் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மனச்சுமை, பணச்சுமை, குடும்ப சுமை, ஏதோ ஒரு சுமை காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்றது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள், நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. போலீஸ் கேஸு, வழக்கு ஏதாவது இன்றைக்கி வந்ததுன்னா முடிஞ்சால் வாய்தா வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி இன்றைக்கி போயிட்டு ஆமாம் நான் தப்பு பண்ணினேன்னு ஒத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா மேலும் சிக்கலை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். எதிரிகளிடம் பேசும்பொழுது மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. கும்பராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் மாலை 4:52 வரைக்கும் இருக்கார். அதனால் முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வேலை நிமித்தமாகவோ, வியாபார நிமித்தமாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சாயந்தரம் 4:52 முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் வரதுனால சந்திரன் அதுவும் 8ஆம் இடத்துல மறையிறாரு, புதனின் வீட்டில் மறையிறாரு. அந்த புதன் 5ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்க வகையில் எதிர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதிகாரிகள், அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி உங்களுக்கு கோபத்தை தூண்டும். அதனால் வார்த்தைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். தவறான வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அசாத்தியமாக வரத்துக்கு உண்டான நேரம் இது. அசாத்தியமாக தைரியம் வரதுனால தவறான விஷயத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தவறான விஷயத்தில் ஈடுபடுறதுனால தவறான தண்டனைகள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த தண்டனைகள் உங்களுக்கு ஒரு படிப்பினையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த படிப்பினை உங்களுக்கு அதிகப்படியான படிப்பினையாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். மாலைக்கு பிறகு மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக அல்லது அரசாங்க அதிகாரிகள் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது தவறான வழியில் போகாதீங்க, ஒன்வேல போகாதீங்க, நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தாதீங்க. டாக்குமெண்ட்ஸ், இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு, உங்களுடைய லைசன்ஸு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஹெல்மெட் போடுறதுலேருந்து எல்லாமே கவனமாக இருந்தால் நல்லது. இல்லாட்டி தேவையில்லாமல் நடுரோட்டை நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தவறுகள் பெரிதுபடுத்தி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை வருது. பண விவகாரங்கள் மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதன் காரணமாக குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தும், மனதளவில் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய சங்கடமான நாள். பகலில் சந்தோஷமாக இருப்பீங்க, சாயந்தரத்துக்கு மேலே தேவையில்லாத மன வருத்தம் ஏற்பட்டு பிரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபப்பட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு எங்கேயாவது ராத்திரி 11 மணி 12 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க முடியாது போயிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மீன ராசி.
6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். தவறான வார்த்தையை பிரயோகப்படுத்தி குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாளாக இருக்கும். மாலைக்கு பிறகு சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால மன நிம்மதியும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறப்பான வாய்ப்பை அமைத்து கொடுக்கும். சோஷியல் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வீட்டிலேருந்து வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால், இல்லாட்டி சினிமா தியேட்டர், இல்லை ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. சாயந்தரத்துக்கு மேலே உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் விரயங்கள் ஏற்படும். சந்தோஷமான விரயங்கள், குடும்பத்தில் அதிகமான செலவுகள் ஏற்படுறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. மனசில் ஒரு விதமான திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் குறைவில்லை. உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்காதீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வருகை மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். வெளியூர் பிரயாணங்கள், ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ், உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஊருக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு கடனை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கோங்க. உணவு வகையில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.